ரஷ்யாவில் இருக்கிற ஜிஆர்இ அப்படின்னு சொல்லப்படுற மெயின் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட் அப்படிங்கிற ஒரு உலக அமைப்பு ரஷ்ய பாதுகாப்பு படையோட பொது தலைமைக்கு கீழே செயல்பட்டு இந்த அமைப்பு என்ன பண்ணிருக்கு எலான் மஸ்கோட தனிப்பட்ட வார்த்தையில இருக்கிற பலவீனத்தை மேம்படுத்தி பலவீனத்தினாலே தெரிஞ்சவங்க என்ன அப்படிங்கிறது அவர் ஒரு ஆல்கஹாலிஸ்ட் அவர் பிடிக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது பெண்களோட தொடர்புல இருக்காரா வைக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தின தனிப்பட்ட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிடுச்சு அது மூலியமா அவரை பிளாக்மெயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செயல்பட்டு வந்துச்சு. இது எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2022 அப்புறம் உக்ரைன் ரஷ்யா போருக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜெர்மனில ஒரு டிவி ஷோல ஒரு ஆவணப்படத்துல இதை பத்தி அமெரிக்காவில FBI வேலை பார்த்த ஜனாதன் பூமா அப்படிங்கிறவரு வெளியிருக்கிறாரு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜனாதன் பூமா சொல்றது உண்மைதானா, அவர் மேல நம்ப தகுந்த மாதிரியான செய்திகள் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரஷ்யாவை உளவு பார்க்கறதுலையும் சரி, ஜனாதன் பூமா வந்து ஒரு அமெரிக்கர், அவர் வந்து ரஷ்யாவை உளவு பார்க்கறதுலையும் சரி, அது மட்டும் இல்லாம உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை பற்றி அமெரிக்காவுக்கு எதிரான சில ரகசியங்களை அவர் வெளியிட்டதுனால அவர் மேல ஒரு குற்ற வழக்கு இருக்குது. அவங்க ஜிஆர்ஏ அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கக்கா. அது உலக அமைப்பு 2018 அமெரிக்கால இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2016 நடந்த எலெக்ஷன்ல, அமெரிக்காவில நடந்த எலெக்ஷன்ல இந்த ஜிஆர்ஏயும் தலையிட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு அமைப்ப, அதாவது ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊக்கம் வந்து சாப்பிட்டு ஓடுவாங்க, ஜெயிப்பாங்க, பிரைஸ் வாங்குவாங்க, வின்னிங் ஆகி பிரைஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க ஊக்கம் வந்து சாப்பிடுறாங்க அப்படின்னு டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த பரிசை அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடுவாங்க. அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஊக்கமருந்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு அமைப்பை ஹேக் பண்ணியிருக்கு இந்த ஜிஆர்இ சொல்லப்படுற இந்த உலக அமைப்பு. பிளாக்மெயில், சைபர் தாக்குதல், உளவு பார்க்கறது எந்த நாடுகள்லையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஜிஆர்இ இந்த மாதிரி காரியங்களை பண்றதுல சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தகவலை சொன்ன ஜனாதன் பூமா அப்படிங்கிற FBI நபர், FBIல வேலை பார்த்த நபர் மேல ரகசியங்களை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு குற்றம் இருக்குது அமெரிக்காவில். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஜிஆர்இயும் இந்த மாதிரி சைபர் தாக்குதல், அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்றது, உளவு பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை ஜிஆர்இ கொண்டு உங்களுக்கு இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எலான் மஸ்க் தரப்பு எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி நடந்துச்சு வந்துச்சு அப்படின்னு எதுவும் எலான் மஸ்க் தரப்பு சொல்லப்படுற. இது மட்டும் இல்லாம எலான் மஸ்க் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்டார்லிங், டெஸ்லா, எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பண்றது. ஓகேயா? இது எல்லாத்துக்குமே உரிமையாளர். இப்போதைக்கு அரசியல்ல உலக தொழில்நுட்பத்தை பொறுத்தளவுக்கு மிக செல்வாக்கு மிகுந்த நபர். இப்போ அமெரிக்க அரசியல்ல இவர் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை கொண்டவராக இருந்தார். அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு செய்தியா தான் பேசப்படுதே தவிர இதுக்கு உண்டான ஆதாரங்கள் வெளியே வரல. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு உளவு அமைப்பு சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு ஆதாரங்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியே வராது. ஸோ இதை பற்றிய ஆதாரங்கள் ஏதாவது பொதுவெளியில வந்தா மட்டும்தான் இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற உறுதியான தகவல் நமக்கு தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.